மகான்களை சந்திக்கக்கூடிய பெரும் பாக்கியம் பல நேரங்கள்ல இருந்திருக்கு. ஆ நம்ம ஆச்சாரிய புருஷர்களாகட்டும், இப்போ நமக்கு ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளாகட்டும், ஸ்ரீ ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளாகட்டும், இவர்கள் எல்லாரையுமே தரிசிக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். அவர்கள் எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, இந்த சம்பிரதாய ஹரிகதைய எடுத்துட்டு இருக்கிறதுனால, நெறைய படிக்கணும், நெறைய அந்த கலைய நீங்க இன்னும் பலருக்கும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி, இன்ஃபேக்ட் காஞ்சி மடம் சம்பந்தப்பட்ட கிளாஸஸ் சிலது உண்டு. அதுலயும் அந்த சம்பிரதாயா கிளாஸஸ் எடுக்கும் பொழுது, அவர்களுக்கு சில சரித்திரங்கள அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அது மாதிரி சமீபத்தில பார்க்கும் பொழுது, தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் நம்முடைய வீட்டிற்கு மாகேஸ்வர பூஜை செய்த அந்த தருணங்கள வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு பெரும் பாக்கியமாகத்தான் கருதுகின்றோம். எதனால அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப பிளான் பண்ணியெல்லாம் வரல நிஜமாவே. அவர் முதல் நாள் இங்க வேற ஒரு வேலையாக வந்தார். அவர் வந்த இடத்துலேருந்து நம்முடைய இல்லம் நெருக்கமாக இருந்தது. அப்போ சொன்ன பொழுது, அவர் இந்த இடத்த அலங்கரிக்கிறத விட வேற என்ன அழகு, வேற என்ன பாக்கியம் எங்களுக்கு கிடைத்து விட முடியும் அப்படின்னு சொல்ல, சுவாமி வீட்டில் அழகா அவர் தேவாரங்கள் எல்லாம் பாடி பூஜைகளும் செய்த அந்த தருணத்தை மறக்க முடியாது.